السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن نبينا ومولانا محمدا عبده ورسوله. صلى الله على نبينا محمد وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فيقول الله تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقال الرسول يا رب إن قوم اتخذوا هذا القرآن مهجورا. صدق الله العلي العظيم. وعن عثمان بن عفان رضي الله عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்புடையோடுமாகிய சர்வ வல்லமை படைத்து இந்த உலகத்தை அகிலத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏகவல்ல நாயன் அல்லாஹுவின் திருநாமத்தை கொண்டு இந்த பேருரையை ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் எனது இருளும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் போதனைகளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், உலகம் அழியும் நாள் வரை இந்த பூமிக்கு மேலால் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முஃமினான முஸ்லிமான ஒவ்வொரு ஆண்கள் பெண்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். புனிதமிக்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அல்லாஹ்வின் இல்லத்தில் வந்து வீற்றிருக்கக்கூடிய இறை விசுவாசிகளே, மேலான பெரியோர்களே, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, வாழ்க்கையின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை, அவருடைய வழிகாட்டல்களை எடுத்து நடந்து கொள்ளும்படியும், அவன் தடுத்தவைகள், ஒதுக்கியவைகள், விலக்கியவைகளை விட்டும் முற்றுமுழுதாக தவிர்ந்து ஒதுங்கி பயந்து நடந்து கொள்ளும்படி முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வஸியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மரியாதைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைத்து அதிலே மனிதனை பிரதிநிதியாக அனுப்பியிருக்கின்றான். அந்த மனிதன் இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹுவை திருப்திப்படுத்திவிட்டு அல்லாஹுவினுடைய திருப்தியோடு இந்த உலகத்தை விட்டும் பிரிய வேண்டும். நாளை மறுமையில் அல்லாஹ் முஃமின்களுக்காக தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியங்களை, சுவர்க்கங்களை அவன் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி காலத்துக்கு காலம் நபிமார்களை, ரசூல்மார்களை இந்த உலகத்திற்கு அல்லாஹ் அனுப்பி கொண்டே இருந்தான். அனுப்பப்பட்ட ரசூல்மார்களுக்கு அவர்களுடைய தாவா, அவர்களுடைய அழைப்பு பணிக்கு உறுதுணையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்தந்த காலத்திற்கு ஏற்ப நபிமார்களுக்கு முஅ்ஜிஸாக்களை, அத்தாட்சிகளை அல்லாஹ் வழங்கிக் கொண்டிருந்தான். நபி மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலம் சூனியம் தலைவிரித்தாடி கொண்டிருந்த காலம். அந்த காலகட்டத்திலே அந்த சூனியத்தை
வெல்லக்கூடிய அமைப்பில் அல்லாஹ் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு முஅஜிஸாவை கொடுத்தான். ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலம் வைத்தியத்துறை போற்றப்படக்கூடிய ஒரு துறையாக கருதப்பட்டு வந்தது. எனவே அதற்கு ஏற்றால் போல் ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வைத்தியத்துறையில் மிகப்பெரிய திறமைகளை முஅஜிஸாவாக அல்லாஹ் கொடுத்தான். وَأُبْرِئُ الْأَكْمَهَ وَالْأَبْرَصَ وَأُحْيِي الْمَوْتَى بِإِذْنِ اللَّهِ அந்த முஅஜிஸா, அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த முஅஜிஸாவை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வின் நாட்டத்தின் பெயரில் நான் மௌத்தாகி இருக்கக்கூடியவர்களையும் நான் உயிர்ப்பித்து காட்டுவேன். அல்லாஹ்வினுடைய பெயரை சொல்லி மரணித்திருக்கக்கூடியவர்களை அவர்கள் அப்படியே உயிர்ப்பித்து விடுவார்கள். அந்த காலகட்டத்திலே எந்த திறமை சார்ந்த வைத்தியராலும் குணப்படுத்த முடியாத ஒரு நோய் என்று சொன்னால் வெண்குஷ்டம். அந்த தோல் நோய் பயங்கரமான, மருந்து நிவாரணம் கண்டுபிடிக்கப்படாத நோயாக இருந்தது. நபி ஈசா இப்னு மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த நோயை குணப்படுத்தி விடுவார்கள். அப்படிப்பட்ட ஆற்றலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்தந்த காலத்திற்கு ஏற்றால் போல் அந்த ரசூல்மார்களுக்கு கொடுத்திருந்தான். கடைசியாக எங்கள் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மதுல் முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் முன் சென்ற அத்துணை முஅஜிஸாக்களையும் மிஞ்சிய வண்ணம் உலகம் அழியும் நாள் வரை இந்த பூமிக்கு மேலால் என்னென்ன திறமைகள் ஆற்றல்கள் எல்லாம் மனிதர்களால் போற்றப்பட இருக்கின்றனவோ, அது விஞ்ஞானமாக இருக்கலாம், அறிவியலாக இருக்கலாம், என்னென்ன கண்டுபிடிப்புகள் எல்லாம் இருக்கின்றனவோ அத்துணை கண்டுபிடிப்புகள், விஞ்ஞானங்கள், சாதனைகளை அத்தனையையும் முறியடிக்கக்கூடிய அளவிற்கு சவாலான முறையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அருள்மறை குர்ஆனை, திருவேதத்தை நபி முஹம்மது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்து அனுப்பினான். அப்படிப்பட்ட இந்த குர்ஆனுக்குரிய அனந்தரக்காரர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மவர்களை ஆக்கியிருக்கின்றான். நாங்கள் கண்ணியம் பெற்ற, கீர்த்தி அடைந்த மேலான சமுதாயம் உம்மத் என்று சொன்னால் அதற்கு பல காரணங்கள். அதில் மிக சிரேஷ்டமான காரணமே குர்ஆனுடைய உம்மத்தாக அல்லாஹ் எங்களை ஆக்கியிருக்கின்றான். குர்ஆன் எங்களுக்கு அருளப்பட்டிருப்பதே நாங்கள் ஒரு சிறந்த சமுதாயம் என்பதற்கு போதுமானதாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட அருள் நிறைந்த குர்ஆனாக இந்த குர்ஆனை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். யா அய்யுஹன் நாஸ் قد جاءتكم موعظة من ربكم وشفاء لما في الصدور وهدى ورحمة للمؤمنين. ஓ மனித சமுதாயமே, உங்களுக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து மிகப்பெரிய உபதேசம் வந்திருக்கின்றது. உங்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய நோய்களுக்கு மிகப்பெரிய நிவாரணம் வந்திருக்கின்றது. உங்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய ஹிதாயத் வந்திருக்கின்றது. உங்களுக்கு அருள் என்று சொல்லக்கூடிய ரஹ்மத் வந்திருக்கின்றது. இப்படிப்பட்ட வர்ணனைகளை எல்லாம் அல்லாஹ் இந்த குர்ஆனுக்கு வைத்திருக்கின்றான். சகோதரர்களே, இந்த குர்ஆனை கொண்டு ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான், இன்னும் ஒரு சமுதாயத்தை குர்ஆனை வைத்து கேவலப்படுத்துவான். இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், மன் அராத துன்யா ஃபஅலைஹி பில் குர்ஆன் ومن أراد الآخرة فعليه بالقرآن ومن أرادهما معا فعليه بالقرآن. யார் இந்த உலகத்தினுடைய பாக்கியங்களை அடைந்து கொள்ள வேண்டும் என்று ஆசை கொள்கின்றாரோ அவர் இந்த குர்ஆனை பற்றி பிடித்து கொள்ளட்டும்.
யார் ஆகிராவினுடைய பாக்கியங்களை அடைந்து கொள்ள வேண்டும் என்று ஆவல் கொள்கின்றாரோ அவர் இந்த குர்ஆனை பற்றி பிடித்து கொள்ளட்டும். யார் துன்யா ஆகிரா ஈருலகத்தினுடைய பாக்கியங்களை அடைந்து கொள்ள வேண்டும் என்று ஆசை கொள்கின்றாரோ அவரும் இந்த குர்ஆனை பற்றி பிடித்து கொள்ளட்டும் என்று சொல்வார்கள். அன்புக்குரியவர்களே, நபி அவர்கள் சொல்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜித்துக்கும் பிகைரை துன்யா வல் ஆகிரா, நான் உங்களிடத்தில் துன்யா ஆகிரா ஈருலகத்தினுடைய நலவுகளை கொண்டு வந்திருக்கின்றேன் என்று இந்த குர்ஆனை பற்றி சொல்வார்கள். துன்யா ஆகிராவினுடைய நலவுகள் இந்த குர்ஆனிலே இருக்கின்றது. சையதுனா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், மன் அராத இல்மல் அவ்வலீன வல் ஆகிரீன் ஃபஅலைஹி பில் குர்ஆன் ஃபஇன்ன ஃபீஹி இல்மல் அவ்வலீன வல் ஆகிரீன். யார் ஆரம்ப காலத்தில் வந்த மனிதர்களுடைய அறிவை அடைந்து கொள்ள வேண்டும் என்று ஆசை கொள்கின்றாரோ, யார் உலகத்தின் கடைசி நாட்களில் வர இருக்கின்ற மனிதர்களுடைய அறிவுகளை கற்க வேண்டும் என்று சொல்லி ஆசை கொள்கின்றாரோ அவர் குர்ஆனை பற்றி பிடித்துக் கொள்ளட்டும். ஃபஇன்ன ஃபீஹி இல்மல் அவ்வலீன வல் ஆகிரீன். காரணம் என்ன தெரியுமா? இந்த குர்ஆனிலே அல்லாஹ் ஆரம்ப காலத்தில் வந்த மனிதர்களுடைய அறிவையும் வைத்திருக்கின்றான், எதிர்காலத்தில் கடைசி காலத்தில் வர இருக்கின்ற மனிதர்களுடைய இல்மையும் அல்லாஹ் இந்த குர்ஆனில் மறைத்து வைத்திருக்கின்றான். அப்படிப்பட்ட ஆழமான அறிவுகள் நிறைந்த மிகப்பெரிய ஒரு சுரங்கம்தான் இந்த குர்ஆனாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த குர்ஆனில் எந்த ஒன்றையும் அல்லாஹ் விட்டு வைக்கவில்லை. இந்த நவீன காலத்தில் இருக்கக்கூடிய கீழேத்தியவாதிகள் கூட உலகத்தை ஆழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, இஸ்லாத்தை நன்கு கற்றறிந்திருக்கின்ற, இஸ்லாத்தை அடியோடு பிடுங்கி எறிந்துவிட வேண்டும் என்று சொல்லி அயராது பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த கீழேத்தியவாதிகள், முஸ்தஷ்ரிகீன்கள், இந்த ஓரியன்டலிஸ்ட் என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்தின் மிகப்பெரிய விரோதிகள் இரவு பகலாக முயற்சி செய்கின்றார்கள். இந்த குர்ஆனில் இருந்து ஏதாவது ஒரு பிழையை கண்டுபிடித்து விட வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இன்று வரைக்கும் இந்த குர்ஆனில் ஒரு பிழையை கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு முஅஜிஸா அல்லாஹ்வினுடைய கலாம் இந்த குர்ஆனாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இதில் எந்த விதமான ஆச்சரியமும் படுவதற்கு இடம் கிடையாது. ஆச்சரியமடைய வேண்டிய அவசியம் கிடையாது. இதை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு முஅஜிஸாவே என்று ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. காரணம், இது அல்லாஹ்வினுடைய நேரடியான சிஃபத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த உலகத்தில் அல்லாஹுவுக்கு இருக்கின்ற எத்தனையோ சிஃபாத்துகள், தன்மைகள் மனிதர்களால் நேரால் கண்ணால் அவனால் உணர்ந்து பார்த்து கொள்ள முடியாது இந்த குர்ஆனை தவிர. குர்ஆனுடைய வசனங்கள் அல்லாஹ்வினுடைய நேரடியான சிஃபத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வினுடைய தன்மையாக, பேச்சு என்று சொல்லக்கூடிய நேரடியான தன்மையாக இருந்து கொண்டிருக்கின்றது என்றால் அதற்கு நிச்சயமாக இப்படிப்பட்ட சக்தி, வல்லமை இருக்கத்தான் வேண்டும். இல்லாமல் இருந்தால்தான் ஆச்சரியப்பட வேண்டும். ஆனால் மிகப்பெரிய ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால், குர்ஆனுக்குரிய அனந்தரக்காரர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கடைசி காலத்தில் என்னையும் உங்களையும் அல்லாஹ் தெரிவு செய்திருக்கின்றான். அல்லாஹ் அதை சொல்லும் பொழுது இஸ்தஃபைனா, நாங்கள் இந்த குர்ஆனுடைய அனந்தரக்காரர்களாக நபி முஹம்மத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்தில் ஒரு பங்காளியாக வர வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் முழு மனித சமுதாயத்தில் இருந்தும் என்னையும் உங்களையும் பொறக்கி தெரிவு செய்து அல்லாஹ் எடுத்திருக்கின்றான் என்று அருள்மறையில் அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான். அப்படி என்னையும் உங்களையும் தெரிவு செய்து பொறக்கி எடுத்து இந்த குர்ஆனுடைய அனந்தரக்காரர்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி இருக்கின்றான். ஆனால் கேள்வி என்னவென்றால், இந்த குர்ஆனோடு இருக்கக்கூடிய எங்களுடைய தொடர்பு என்ன? குர்ஆன் திலாவத் நாங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளவு செய்கின்றோம்? குர்ஆனை அல்லாஹ் குர்ஆனில் எதை கதைக்கின்றான்? குர்ஆனில் அல்லாஹ் என்ன உரையாடுகின்றான்?
நான் குர்ஆனை ஓதும் பொழுது அல்லாஹ் எதை பேசுகின்றான் என்று குர்ஆனில் எத்தனை வசனங்களை ஓதும் பொழுது எனக்கு விளங்குகிறது. நான் குர்ஆனை கற்றுக்கொள்வதற்காக என்ன பங்களிப்பு செய்கின்றேன். என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், சிறார்கள் குர்ஆனுக்கு எந்த அளவு பங்களிப்பு கொடுக்கின்றார்கள், முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள். நான் ஒரு வீட்டின் தலைவனாக இருக்கின்ற அந்த நிலையில் நான் அதனை எவ்வாறு கண்காணித்துக் கொண்டிருக்கின்றேன். குர்ஆனுடைய படிப்பினைகளை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான். இந்த குர்ஆனுடைய படிப்பினைகள் புத்திஜீவிகளுக்கு மட்டும்தான் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்படிப்பட்ட புத்திஜீவியாக நான் இருந்து கொண்டிருக்கின்றேனா? உலுல் அல்பாப், புத்திசாலிகள், அவர்களுக்கு இதில் நிறையவே படிப்பினை இருக்கின்றது என்று சொல்லுகின்றான். அந்த படிப்பினைகளை நான் விளங்கி இருக்கின்றேனா? என்னுடைய வாழ்க்கையில் அமுல்படுத்துகின்றேனா? இந்த குர்ஆன் எத்தனையோ உலகத்தினுடைய ஆகிராவினுடைய செய்திகளை எங்களுக்கு சொல்லுகின்றது. முன் சென்ற சமுதாயங்களினுடைய அந்த சம்பவங்களை எல்லாம் எங்களுக்கு எடுத்து உரைக்கின்றது. அதை நான் படித்திருக்கின்றேனா? குர்ஆனை பற்றி ஆழமாக சிந்திக்கவில்லை என்று சொன்னால் எங்களுடைய உள்ளங்களில் இருட்டு படிந்திருக்கின்றது, பூட்டு போடப்பட்டிருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்படிப்பட்ட அந்த நிலைமையில் நான் இருக்கின்றேனா? என்னுடைய உள்ளத்தில் பூட்டு போடப்பட்டிருக்கின்றதா இல்லையா? அஃபலா யததப்பரூனல் குர்ஆன அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, உள்ளத்தில் கூடு போடப்பட்டிருக்கின்றதா? ஏன் இவர்கள் குர்ஆனை ஆழமாக சிந்திக்கின்றார்கள் இல்லை என்று அல்லாஹ் எங்களை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார். இப்படியாக குர்ஆனினுடைய பங்களிப்புகள் எவ்வளவோ இருக்கின்றன. நானும் நீங்களும் அந்த குர்ஆனுக்கு எத்தனை வீதம் பங்களிப்பு செய்து கொண்டிருக்கின்றோம்? ஒரு பயங்கரமான ஒரு வசனம், நாளை மஹ்ஷருடைய மைதானம், திடுக்கிடக்கூடிய சம்பவங்கள் நிறைந்த மைதானம். மனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய கதி என்னாக போகின்றது, எங்களுடைய முடிவு என்ன முடிவாக இருக்க போகின்றது என்று கதி கலங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த மைதானம். அந்த மைதானத்திலே எங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஆதரவு என்று சொன்னால், எங்களுக்கும் உங்களுக்கும் தலைவர், எங்கள் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சிபாரிஸ் ஷஃபாஅத். அப்படி இருக்கும் பொழுது அந்த கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு முறைப்பாடை செய்ய இருக்கின்றார்கள். அல்லாஹு அக்பர். ஒரு கம்ப்ளைண்ட், ஒரு முறைப்பாடு செய்ய இருக்கின்றார்கள். எவ்வளவு பயங்கரம்! முறைப்பாடு செய்யக்கூடியவர் எப்படிப்பட்டவர்? எந்த நீதிமன்றத்தில் முறைப்பாடு வைக்கப்பட இருக்கின்றது? அந்த முறைப்பாடை கேட்கக்கூடிய நீதிபதி அஹ்கமுல் ஹாக்கிமீன் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு. முறைப்பாடு என்ன? குர்ஆன் சொல்லுகின்றது, வகால ரசூல் وقال الرسول يا رب إن قوم اتخذوا هذا القرآن مهجورا. பயங்கரமான முறைப்பாடு. அல்லாஹ் சொல்லுகின்றான், என்னுடைய ரசூல் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை கியாமத்துடைய மைதானத்தில் ஒரு முறைப்பாடு செய்வார். அவர் சொல்லுவார், என்னுடைய ரப்பே, என்னுடைய இரட்சகனே, என்னுடைய சமுதாயம், நீ எந்த சமுதாயத்தினரை குர்ஆனுக்காக புறக்கி எடுத்தாயோ அந்த சமுதாயம் இந்த குர்ஆனை புறக்கணித்து விட்டார்கள். இந்த திருவேதத்தை மறந்து வாழ்ந்தார்கள். இதனுடைய போதனைகளை மதித்து வாழவில்லை. அன்புக்குரிய எனது அன்பிற்கினிய பெரியோர்களே, சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் குர்ஆன் அமல்படுத்தப்பட வேண்டும். சஹாபாக்கள், அவர்களுக்கு மத்தியில் கேள்வி எழுப்பப்படும். மாற்று மதத்தவர்கள் வந்து சொல்வார்கள், உங்களுடைய குர்ஆனை சற்று காண்பியுங்கள், உங்களுடைய வேதத்தை எங்களுக்கு காட்டித்தாருங்கள். சில சஹாபாக்கள் அவர்கள் நடமாடும் குர்ஆனாக இருந்தார்கள். குர்ஆனுடைய முழு சட்ட திட்டங்களும் அவர்களுடைய வாழ்க்கையில் அமுல்படுத்தப்பட்டு கொண்டிருந்தன. அப்படிப்பட்ட சஹாபாக்களை காட்டுவார்கள், இதோ எங்களுடைய குர்ஆன் நடந்து கொண்டிருக்கின்றது, பார்த்து கொள்ளுங்கள்.
எங்களுடைய இபாதத் குர்ஆன் எங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த இபாதத் வாழ்க்கையில் இருந்தது. வணக்க வழிபாடுகள், எங்களுடைய முஆமலாத் கொடுக்கல் வாங்கல் குர்ஆன் எப்படி சொல்லுகின்றதோ நடைமுறையில் அப்படியே அந்த மக்களிடத்தில் காணப்பட்டது. எங்களுடைய முஆஷராத் குடும்ப வாழ்க்கை எப்படியாக இருக்க வேண்டும் குர்ஆனுடைய போதனைகள் சொல்லப்பட்டிருக்கின்றதோ நடைமுறையில் அந்த சஹாபாக்களிடத்தில் இருந்தது. எங்களுடைய குழந்தை வளர்ப்பாக இருக்கலாம், எங்களுடைய வீட்டு இல்லற வாழ்க்கையாக இருக்கலாம், கணவன் மனைவிக்கு மத்தியில் இஸ்லாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை குர்ஆன் எப்படிப்பட்ட அந்த கணவன் மனைவியினுடைய தொடர்பை அறிமுகப்படுத்துகின்றதோ அது செயல் வடிவத்தில் அப்படியே அந்த சஹாபா ஆண்களிடத்திலும் இருந்தது, சஹாபா பெண்மணிகளிடத்திலும் இருந்தது. அந்த விட்டு கொடுப்பாக இருக்கலாம், கணவன் மனைவியை புரிந்து நடப்பது, மனைவி கணவனை புரிந்து நடப்பது, இருவரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுப்பது குர்ஆன் எப்படி எங்களுக்கு சொல்லித் தருகின்றதோ அப்படியான அந்த நடைமுறை வாழ்க்கை அவர்களிடத்திலே காணப்பட்டது. எனவே சொல்வார்கள், எங்களுடைய குர்ஆன் இதோ, அதனை பார்த்து கொள்ளுங்கள். அன்புக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நானும் நீங்களும் அந்த முறைப்பாட்டுக்கு உட்பட்டவர்களாக ஆகிவிடுவோம் என்று சொன்னால் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆதரவு கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிபாரிசை நாங்கள் எதிர்பார்த்து போகின்றோம். அவர்களுடைய முறைப்பாட்டிற்கு உட்பட்டவர்களாக நாங்கள் ஆகிவிடக்கூடாது என்று சொன்னால் குர்ஆனை நாங்கள் பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். குர்ஆனுடைய எங்களுடைய தொடர்பை, உறவை நாங்கள் கட்டி அணைத்துக் கொள்ள வேண்டும். குர்ஆனுடைய அஹ்காம், சட்ட திட்டங்கள், ஹுதூத், வரம்புகள் எங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே வெளிப்பட வேண்டும். இதற்கு அப்பால் தான் எங்களுடைய கலாச்சாரம், குர்ஆனுக்கு அப்பால் தான் எங்களுடைய சமூகத்தினுடைய, குடும்பத்தினுடைய கலாச்சாரங்கள், விழுமியங்கள், நடைமுறைகள் குர்ஆனுக்கு கட்டுப்பட்டதாக இருந்தால் அந்த முறைப்பாட்டுக்கு நாங்கள் மாட்டிக்கொள்ள மாட்டோம். குர்ஆனை ஒரு பக்கமாக நாங்கள் வைத்துவிட்டு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது அதனை எடுத்து திறந்து ஓதிவிட்டு குர்ஆனுடைய நடைமுறைகளை, அத சட்ட திட்டங்களை நாங்கள் அப்படியே மறந்து விடுவோம் என்று சொன்னால் குர்ஆனுடையவர்களுடைய அந்த பட்டியலில் நாங்கள் வரமாட்டோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மதிப்பிற்குரிய சகோதரர்களே, பிரித்தானியாவினுடைய அந்த இஸ்திமாருடைய அந்த காலகட்டம், பிரித்தானியாவினுடைய காலனித்துவத்தில் மாட்டி தவித்து கொண்டிருந்த அந்த கட்டம், முழு ஹிந்தும் அவர்களுடைய அடிமைத்துவத்துக்கு கீழால் பாடுபட்டு கொண்டிருந்த அந்த காலகட்டம், இந்த நாட்டை எப்படியாவது விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி பல உலமாக்கள் ஷஹீதாகி இருக்கின்றார்கள், தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பட்டியலில் மௌலானா ஷேகுல் ஹிந்த் மஹ்மூதுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மோல்டாவில் சிறை கைதியாக சிறை பிடிக்கப்பட்டிருந்தார்கள். பல ஆண்டுகளுக்கு பின்னால் விடுவிக்கப்பட்டு தன்னுடைய கிராமத்திற்கு வருகை தந்தார்கள். முழு ஊரும் ஒன்று சேர்ந்து எங்களுடைய ஹதரத்தை வரவேற்க வேண்டும் என்று சொல்லி காத்து கொண்டிருந்தார்கள். மௌலானா மஹ்மூதுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அன்றைய நாட்களில் ஷேகுல் ஹிந்தாக, முழு இந்தியாவினுடைய ஷேகாக அவர்கள் பட்டம் சூட்டப்பட்டிருந்த மிகப்பெரிய மாமனிதர். அவர்கள் வீட்டுக்கு வந்து தன்னுடைய சார்பாயில் அமர்ந்தார்கள். முதலாவது அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைகள் தான் இந்த வார்த்தை. சொன்னார்கள், நான் மோல்டாவில் சிறை கைதியாக சிறைவாசகம் அனுபவித்துக் கொண்டிருந்த அந்த காலப்பொழுதில் நான் சிந்தித்ததெல்லாம் ஒரே ஒரு விடயத்தை பற்றி தான். பல 100 வருடங்கள், பல நூற்றாண்டு காலங்கள் நாங்கள் மற்றவர்களை ஆண்டு கொண்டிருந்தோம். முஸ்லீம்கள் என்று சொன்னால் அவர்கள் நீதமான ஆட்சி செய்வார்கள். அவர்களுடைய ஆட்சிக்கு கீழால் முஸ்லீம் மாற்று மதத்தவனுக்கும் இடையில் எந்த விதமான பாரபட்சமும் வித்தியாசமும் காட்டப்பட மாட்டாது. முழு உலகத்தையும் ஆட்சி செய்யக்கூடிய கூட்டம்தான் இந்த முஸ்லிம்களே ஒழிய மாற்று மதத்தவர்களால் ஆட்சி செய்யப்படக்கூடிய கூட்டம் கிடையாது. என்ன காரணமோ தெரியாது, முஸ்லீம்கள் இன்றைக்கு மாபெரும் வீழ்ச்சிக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். இதற்குரிய காரணத்தை நான் ஆய்வு செய்து கொண்டிருந்தேன். சொன்னார்கள்,
முடிவில் எனக்கு கிடைத்தது இரண்டு பதில். முதலாவது காரணம், முஸ்லீம்களுடைய வீழ்ச்சிக்குரிய முதலாவது காரணம், முஸ்லீம்கள் தங்களுக்கு மத்தியில் முன்னொரு போதும் இல்லாத அளவுக்கு கருத்து வேற்றுமைகள், ஒற்றுமையை இழந்திருக்கின்றார்கள். அது குர்ஆனிலேயே அல்லாஹ் சொல்லிவிட்டான். இன்றைக்கு ஒரு ஊருடைய அடிப்படையில், ஒரு பிராந்தியத்தினுடைய அடிப்படையில், ஒரு நாட்டினுடைய அடிப்படையில் என்றைக்கு முஸ்லிம்கள் ஒற்றுமையை இழப்பார்களோ அன்றைக்கு அவர்களுடைய பவர், சக்தி, அந்த ஹைபத் அப்படியே கலட்டி எறியப்படும். அவர்கள் எந்த விதமான சக்தியற்றவர்களாக, எந்த விதமான பலமும் இல்லாத வெறும் சருகுகளாக மாறிவிடுவார்கள். எனவே முதலாவது காரணம் கருத்து வேற்று. இரண்டாவது காரணம், முஸ்லிம் சமுதாயம் குர்ஆனை விட்டும் தூரமாகிவிட்டார்கள். முன்னொரு காலம் இருந்தது, முஸ்லிம்கள் ஆட்சி செய்த காலம், குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அந்த காலகட்டம். குர்ஆனை அப்படி இரக்கமாக குர்ஆனுடைய போதனைகள் செய்யப்படும், குர்ஆன் கற்பிக்கப்படும், குர்ஆனுடைய அறிவு பரப்பப்படும், குர்ஆனை நேசிக்கக்கூடிய சமுதாயம் அதிகமாக இருந்தார்கள். இன்றைக்கு தலைகீழாக மாறி இருக்கின்றது. முஸ்லீம்கள் குர்ஆனை விட்டும் தூரமாகிவிட்டார்கள். குர்ஆனுடைய சட்ட திட்டங்களை அவர்கள் உதறி தள்ளிவிட்டார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிலைமையை தலைகீழாக பிரட்டிவிட்டான் என்று சொன்னார்கள். அன்புக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, குர்ஆன் நிறையவே பரக்கத்துகள் பொருந்தியது. குர்ஆனுடைய சட்ட திட்டங்கள் நாங்கள் அமுல்படுத்த வேண்டும் சகோதரர்களே. குர்ஆனில் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் அல்லாஹ் தீர்வை வைத்திருக்கின்றான். இன்றைக்கு குர்ஆனை விட்டும் நாங்கள் தூரமாகிவிட்டோம். வெறுமனே குர்ஆனை பார்த்து ஓதத் தெரியுமே தவிர குர்ஆனுடைய சட்ட திட்டங்கள், வழிகாட்டல்கள், போதனைகள், படிப்பினைகள் எங்களுடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கிறது சகோதரர்களே. எனவே நாங்கள் நாளுக்கு நாள் பின்னடைந்து கொண்டே போகின்றோம். ஒரு காலம் இருந்தது, குர்ஆனை பார்த்து ஓதத் தெரியாத எங்களுடைய முன்னோர்களுக்கு, ஆனால் குர்ஆனுடைய சட்ட திட்டங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் முன்மாதிரியானதாக, அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய போதனைகளாக இருந்தது குர்ஆனுடைய போதனைகள் சகோதரர்களே. எனவே அவர்கள் தலை நிமிர்ந்து வாழ்ந்தார்கள். அந்த நிலைமை வர வேண்டும் என்று சொன்னால் இன்றைய எங்களுடைய சமுதாயம் இந்த குர்ஆனுடைய வாழ்க்கையை தங்களுடைய வாழ்க்கையாக ஆக்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பெண்களுடைய விவகாரமாக இருக்கலாம், ஆண்களுடைய விவகாரமாக இருக்கலாம், சமூக பிரச்சனைகளாக இருக்கலாம், கணவன் மனைவியினுடைய அந்த தொடர்பாக இருக்கலாம், எப்படி குர்ஆன் சொல்லுகின்றதோ அந்த முறைகளை பேணினால் நிச்சயமாக இந்த நாங்கள் முகம் கொடுக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மிகப்பெரிய தீர்வை நாங்கள் அடைந்து கொள்ள முடியும். ஒரு கணவன் மனைவி இணைந்து எப்படி வாழ வேண்டும்? இன்றைய காலகட்டத்தில் எங்கு போய் பார்த்தாலும் தலாக்குடைய வீதாசாரம் அதிகரித்து கொண்டே போகின்றது, கொலையுடைய வீதாசாரம் அதிகரித்து கொண்டே போகின்றது. கணவன் மனைவி சேர்ந்து வாழ விருப்பமாக இருந்தாலும் அவர்களுடைய வீட்டார்கள் அந்த கணவன் மனைவியை சேர்ந்து வாழ்வதற்கு விடுவது கிடையாது. கணவனுடைய தகப்பன் அல்லது தாய், அல்லது மனைவியினுடைய தகப்பன் அல்லது தாய், இவர்களுக்கு விருப்பம் கிடையாது. எனவே கணவன் மனைவி சேர்ந்து வாழ விரும்பினாலும் அவர்களை பிரித்து விடுகின்றார்கள். சகோதரர்களே, குர்ஆன் என்ன போதனை எங்களுக்கு சொல்லுகின்றது? வஇன் கிஃப்தும் ஷிகாக பைனிஹிமா, கணவன் மனைவி அவர்கள் இருவருக்கு மத்தியில் வாழ்க்கை என்றால் பிரச்சனைகள் வரும், பிளவுபாடுகள் வரும். பிரச்சனைகள் வந்தால் நீங்கள் முன்னின்று அவர்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுகின்றது. ஃபபஅது ஹகமன் மின் அஹ்லிஹி வ ஹகமன் மின் அஹ்லிஹா, நீங்கள் கணவனுடைய வீட்டில் இருந்து ஒரு ஹகமை, ஒரு நடுவரை அனுப்ப வேண்டும். மனைவியினுடைய வீட்டின் புறத்தில் இருந்து ஒரு ஹகமை, ஒரு நடுவரை அனுப்பி வையுங்கள். அந்த இரண்டு நடுவர்களும் உலமாக்கள் சொல்லுகின்றார்கள், தீனுள்ளவர்களாக இருக்க வேண்டும், நல்ல அனுபவம் உள்ள மனிதர்களாக இருக்க வேண்டும், நல்ல முதிர்ந்த பழுத்தவர்களாக இருக்க வேண்டும்.
நல்ல இன்சாஃப் நீதத்துடன் நடக்கக்கூடிய தன்மையுடையவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட 2 ஹகம்களை கணவனுடைய வீட்டின் சார்பாக மனைவியினுடைய வீட்டின் சார்பாக அனுப்பி வைத்து பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து யாரின் பக்கம் அதாவது நீதம் இருக்கின்றது, யார் அநீதி இழைத்திருக்கின்றார் என்பதை விசாரித்து அந்த இருவரையும் சேர்த்து வைக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுகின்றது. ஃபபஅது ஹகமன் மின் அஹ்லிஹி வ ஹகமன் மின் அஹ்லிஹா இயுரீதா இஸ்லாஹை யுவஃபிகில்லாஹு பைனஹுமா. அந்த கணவனும் மனைவியும் இந்த நடுவர்களுடைய இஸ்லாஹுக்கு பின்னால், இந்த நடுவர்களுடைய முயற்சிக்கு பின்னால் சேர்ந்து வாழ விரும்பினால் அல்லாஹ் அவர்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய இணைப்பை ஏற்படுத்துவது தன்னுடைய பொறுப்பாக அல்லாஹ் எடுத்துக்கொள்வான். அவர்கள் நல்ல கணவனாக மனைவியாக எஞ்சியிருக்கக்கூடிய வாழ்க்கையை அவர்கள் கழிப்பார்கள். ஆனால் இன்று நினைக்கக்கூடிய பிரச்சனை என்ன? கணவன் ஏதாவது மாற்றமாக பேசிவிட்டால், மனைவி ஏதாவது மாற்றமாக பேசிவிட்டால், அந்த பிரச்சனையை சிறிய ஒரு பிரச்சனை அதனை பூதாகரமாக ஆக்குவது யாரு? அந்த பிரச்சனையை பெரிதாக ஆக்குவது யாரு? அந்த கணவன் மனைவியினுடைய பெற்றோர்கள். சோதர்களே, சேர்ந்து வாழ்வதற்கு விருப்பம், ஆனால் கணவன் மனைவி அவர்களுடைய பெற்றோர்கள் இருவரையும் பிரித்து வைப்பதற்கு மிகப்பெரிய பாடாகப்படுகின்றார்கள். அன்புக்குரிய சோதர்களே, இதுவெல்லாம் நான் சொல்லக்கூடிய விடயம் 1000ல் 1ஆக இருந்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், சமூக வாழ்க்கையாக இருக்கலாம். எங்களுக்கு வரக்கூடிய அத்துணை பிரச்சனைகளுக்கும் தீர்வு, ஒரே தீர்வு, அது குர்ஆனில் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அந்த தீர்வை நாங்கள் எடுத்து நடப்போம் என்று சொன்னால், எங்களுடைய சுய கௌரவங்களை அந்த குர்ஆனுடைய தீர்ப்புக்கு முன்னால் பலியாக்குவோம் என்று சொன்னால், எங்களுடைய சமூக கலாச்சார விழுமியங்கள், நடைமுறைகள், சம்பிரதாயங்கள், இதை நாங்கள் குர்ஆனுடைய தீர்ப்புக்கு முன்னால் அறுத்து பலியிடுவோம் என்று சொன்னால், நிச்சயமாக எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஒரு வெற்றி பெற்ற வாழ்க்கையாக, எங்களுடைய குடும்ப வாழ்க்கை வெற்றி பெற்ற ஒரு வாழ்க்கையாக, எங்களுடைய சமூகம் தலை நிமிர்ந்த ஒரு சமுதாயமாக மாறுவதற்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கும். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மதிப்புக்குரிய சகோதரர்களே, நிறைய ஹைர்கள் நிறைந்த ஊராக இந்த ஊரை நாங்கள் பார்த்தோம். பல ஊர்கள், பல நாடுகளுக்கு நாங்கள் சென்றிருக்கின்றோம். எங்குமே பார்க்காத பல நல்ல தன்மைகளை, சிறந்த விழுமியங்களை இந்த ஊரிலே நாங்கள் பார்த்தோம். நிறையவே மனம் நிரம்பி இருக்கின்றது. நாங்கள் போகக்கூடிய இடமெல்லாம் இந்த காயல் பட்டணத்தை பற்றி, இதனுடைய பெருமிதத்தை பற்றி நிச்சயமாக நாங்கள் கதைப்போம். எங்குமே பார்க்காத ஒற்றுமையை நாங்கள் இங்கே பார்த்தோம். எங்குமே பார்க்காத செல்வந்தர்கள் ஏழைகள் என்ற பாகுபாடு, அந்த பாகுபாடை இங்கே நாங்கள் நிச்சயமாக காணவில்லை. கண்ணியமான சகோதரர்களே, நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்வு என்று சொன்னால், அங்கே போய் பார்த்தால் ஊரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வந்தரும் ஒரே தட்டில் அமர்கின்றார். அந்த ஊரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஏழையும் அவருக்கு முன்னால் அதே தட்டில் உட்காருகின்றார். இதுதான் குர்ஆனுடைய வழிகாட்டுதலாக இருந்து கொண்டிருக்கின்றது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இந்த உலகத்தில் வாழும் பொழுது வெள்ளையர்கள் கருப்பர்கள் என்ற பாகுபாடு இருக்கக்கூடாது, செல்வந்தர் ஏழை என்ற பாகுபாடு இருக்கக்கூடாது, அரபி அஜமி என்று சொல்லக்கூடிய பாகுபாடு இருக்கக்கூடாது. அந்த விடயத்தை இந்த ஊரில் நாங்கள் நிறையவே பார்த்தோம். பெண்களுடைய ஒழுக்கம் நல்லவே நிரம்பி காணப்படுகின்றது. சுப்ஹானல்லாஹ், இல்முக்கு மிகப்பெரிய முன்னுரிமை இந்த ஊரிலே கொடுக்கப்படுகின்றது. நாங்கள் எங்கும் பார்க்காத ஒரு விடயம், பெண்களுக்கென்று சொல்லி தனிப்பட்ட மக்தபுடைய கட்டிடங்களே அமைத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கென்று தனி ஜாவியாக்கள், தக்கியாக்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இல்ம் அங்கே கற்றுக் கொடுக்கப்படுகின்றது பெண்களுக்கு தனிப்பட்ட முறையில். சுப்ஹானல்லாஹ், இதுவெல்லாம் வேறு ஊர்களில் காணாத நல்ல விடயங்கள். நாங்கள் பல ஊர்களை இந்த நாட்டிலே கடந்து வந்தோம். நகரங்கள் மாசுபடைந்து காணப்பட்டது. அந்தந்த ஊர்களில் இருக்கக்கூடிய அந்த டிரைனேஜ்கள் அப்படியே நிரம்பி வடிந்து கொண்டு சாலையோரங்களில் நாற்றம் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்தோம். மாற்றமாக இந்த ஊரில் நிறையவே சுத்தத்திற்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு பண்பை
பண்பை இந்த ஊரிலே பார்த்தோம். ஒவ்வொருவரும் அடுத்தவரை மதித்து வாழக்கூடிய நல்ல ஒழுக்க விழுமியங்களை நாங்கள் பார்த்தோம். இங்கு இருக்கக்கூடிய மூத்தவர்களுக்கு வயதில் குறைந்தவர்கள் மரியாதை செய்யக்கூடிய காட்சிகளை நாங்கள் இங்கே பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ், இப்படிப்பட்ட ஹைறுகள் நலவுகள் நிறைந்த இந்த ஊரை இன்னும் நாங்கள் கட்டி எழுப்ப வேண்டும். இங்கு இருக்கக்கூடிய இந்த நலவுகளை நாங்கள் ஆகிரா மறுமை வரைக்கும், உலகம் அழியும் நாள் வரைக்கும் இந்த நலவுகளை ஹைறுகளை நாங்கள் பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். வர இருக்கின்ற இளம் சமுதாயத்தினருக்கு இந்த நல்ல ஒழுக்க விழுமியங்களை அப்படியே அவர்களிடத்தில் நாங்கள் ஒப்படைத்து விடுவோம் என்று சொன்னால், இந்த நல்ல விழுமியங்கள் அதிலும் ஒரு விடயம், நாங்கள் எங்கும் பார்க்காத இன்னும் ஒரு விடயம். சுப்ஹானல்லாஹ், குடும்ப அந்த பரம்பரைகளை, மூதாதையர்களுடைய அந்த பட்டியல், அந்த குடும்ப அந்த அதாவது தலைமுறை, அதனை பாதுகாக்கக்கூடிய ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கின்றோம். சுப்ஹானல்லாஹ், எங்களுடைய ஊர்களில் பார்த்தால் எங்களுடைய அப்பட பேரை நாங்கள் சொல்லுவோம், அப்பட வாப்பட பேரை கேட்டால் யாருக்கும் தெரியாது. ஆனால் இங்கே நிக்காஹ் வைபவம் நடைபெறுகின்றது, மாப்பிள்ளையுடைய பேரை கூட பரம்பரையுடைய பேரோடு சொல்லுகின்றார்கள். தஅல்லமு மின் அன்சாபிக்கும் மா தஸிலூன பிஹி அர்ஹாமக்கும். நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய குடும்ப அந்த தலைமுறைகளை நீங்கள் பாதுகாக்க வேண்டும், அதனை நீங்கள் படிக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ், அதன் மூலம் தான் உங்களுடைய குடல்வாய் ஜனங்களை சேர்ந்து வாழ முடியும் என்று நபி அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள். இத்தனை நலவுகளையும் பாதுகாக்க வேண்டும். இதனை எங்களுடைய அடுத்த தலைமுறையினருக்கு இந்த சம்பிரதாயங்களை, இந்த நல்ல பண்பாடுகளை நாங்கள் அவர்களிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். இது நம்முடைய கடமைப்பாடாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே வல்லநாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுக்கு முன்னுரிமை கொடுத்து, குர்ஆனுடைய சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நல்ல விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து அவற்றை நாங்களும் அமல் செய்து எங்களுக்கு பின்னால் வர இருக்கின்ற இளம் சமுதாயத்தினருக்கு அதனை நாங்கள் அப்படியே ஒப்படைத்து அல்லாஹ்விடத்தில் நல்ல திருப்தியை அடைந்து கடைசி சக்கராத்துடைய நேரத்தில் மனப்பூர்வமாக வாய் நிரம்ப ஷஹாதத்துல் கலிமத்தைன், அந்த கலிமாவை நாங்கள் சொன்னவர்களாக, சுவர்க்கத்தினுடைய நன்மாராயங்களை பெற்ற வண்ணம் சிரித்தவர்களாக அந்த கடைசி மூச்சுகளை விட்டு அல்லாஹ்வினுடைய திருப்தியோடு இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துணை புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.